பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளே, நெஞ்சம் நிறைந்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம் தாய் அடைக்கல அன்னையினுடைய நவநாட்களை கொண்டாடுவதற்கான தயாரிப்புகளில் மிகுந்த ஈடுபாட்டோடு அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த அடைக்கல அன்னையினுடைய விழாவும் அதற்கான தயாரிப்பும் நம்மை பொறுத்தமட்டில் மிக மிக முக்கியமானது. இந்த அடைக்கல அன்னை சபை வழியாக மகிழ்ச்சியையும் நிறைவையும் அமைதியையும் கண்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாம் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் நிறைவு என்பது இந்த சபை வழியாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த நவநாட்களை மிகுந்த அர்த்தத்தோடும் உத்வேகத்தோடும் ஈடுபாட்டோடும் நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடி நம் வாழ்வில் சிறப்பான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வழக்கம் போல நாம் இந்த நவநாட்களுக்கு கொடுக்கின்ற கருத்துக்களில் நம் சபை பற்றியும் சபையின் மதிப்பீடுகளை பற்றியும் நாம் எப்பொழுதும் கருத்துரை வழங்குவது உண்டு. இந்த ஆண்டு அதற்கு சற்று மாறாக நாம் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கான சில வழிவகைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைந்துள்ளேன். இந்த வழிவகைகள் நம் வாழ்வில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்மை மகிழ்ச்சியான அமைதியான நிறைவான துறைவிகளாக மாற்றுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நம்புகிறேன். உண்மையில் கடவுள் மனிதனை படைக்கின்ற போது அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது. என்ன நோக்கம் அது? கடவுள் மனிதன் அந்த இன்பவனத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அவன் எந்த குறையுமின்றி வாழ வேண்டும், நிறைவோடு வாழ வேண்டும். அதுதான் கடவுள் கனவு கண்ட மனிதனுக்கான திட்டம். அதனால்தான் மனிதன் தனிமையாக இருந்து ஒருவேளை சோர்ந்து விடுவானோ என்று சொல்லி அவனுக்காக ஒரு துணையையும் அங்கே கொண்டு வந்து வைத்தார். ஆனால் மனிதன் கடவுள் தனக்காக வைத்திருந்த அந்த திட்டத்தை குலைத்து விட்டான். இந்த குலைத்து விட்ட இந்த மனிதனை, தன்னுடைய பிள்ளையை கடவுள் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று விரும்பவில்லை. அவனுக்கு ஒரு மாற்று திட்டத்தை கடவுள் உருவாக்குகிறார். ஒருவேளை மனிதன் கடவுளிடம் உண்மையாகவே தான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்திலேயே அவரிடம் சரணடைந்திருந்தால் ஒருவேளை கடவுளுடைய திட்டம் வேறு விதமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் மனிதன் அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை. நடந்த தவறுக்கு அடுத்தவரை காரணம் காட்டுவதற்காக ஆட்களை தேடிக்கொண்டிருந்தான். ஆதாம் ஏவாளை தேடுகிறான், ஏவாள் பாம்பை தேடுகிறது. அதுதான் அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கிற தவறுகளுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கான பரிகாரத்தை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்தால் ஒருவேளை பல பிரச்சனைகள் அங்கேயே நிறைவு பெற்றுவிடும். கடவுள் என்ன செய்தார்? தன் பிள்ளை தவறு செய்தாலும் அவனுக்காக புதியதொரு திட்டத்தை உருவாக்குகிறார். இந்த திட்டம் என்ன என்று சொன்னால், இவர் நினைத்த அந்த கனவின் மகன் அதே கனவுகளோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ வேண்டும். அதற்கான சூட்சமங்களை அவனுடைய உடம்பிலேயே வைத்து விட்டார். இந்த ரகசியங்களைத்தான் ஒவ்வொன்றாக நாம் புரிந்து கொண்டு அதை நாம் வாழ்வாக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த நவநாட்களின் 10 நாட்களும் அதற்கான வழிகள் என்ன என்று சொன்னால், வாழ்வை செப்பனிடுவதற்கான 10 வழிகள். இன்று இந்த முதல் நாளில் முதல் வழி என்ன என்று சொன்னால், மனம் செப்பனிடப்பட வேண்டும். மனத்தை நாம் ஒரு இரும்பு துண்டுக்கு ஒப்பிடலாம். பல சமயங்களில் இந்த இரும்பு துண்டை நாம் துருப்பிடித்த இரும்பாக மாற்றி விடுகிறோம். ஒரு இரும்பு துண்டுக்கும் ஒரு காந்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? காந்தமும் ஒரு இரும்பு துண்டுதான். ஆனால் இந்த காந்தத்தை கொண்டு இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆற்றல்களை எல்லாம் நம்மால் செய்ய முடியும். ஆனால் ஏன் இந்த சாதாரண துருப்பிடித்த இரும்பு துண்டு வெளியில் தூக்கி எறியப்பட்டு கிடக்கிறது? இப்படித்தான் நம்மில் பலரினுடைய மனங்கள் அப்படியே துருப்பிடித்த இரும்பாக இருக்கிறது. அப்ப இந்த துருப்பிடித்த இரும்புக்கும் இந்த காந்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? துருப்பிடித்த இரும்புக்கு எந்த சக்தியும் இல்லையா என்று சொன்னால், அது எப்படி துருப்பிடித்து இரும்பாக தன்னுடைய ஆற்றல் இழந்து கிடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த துருப்பிடித்த இரும்புக்குள் கோடான கோடி அணுக்கள் இருக்கின்றன. இந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் காந்த சக்தி கொண்டவை. என்ன வியப்பாக இருக்கிறது! கோடான கோடி காந்த சக்தி கொண்ட அணுக்கள் இருந்த பிறகும் அது ஒரு சாதாரண, அது ஒரு துருப்பிடித்த இரும்பாக கிடக்கிறது. அது எந்த பொருளையும் ஈர்ப்பதில்லை.
அப்படியே ஆற்றல் இழந்து கிடக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இரும்புக்குள் இருக்கின்ற அந்த அணுக்கள் அவைகள் ஒரு சிறு சிறு கூட்டங்களாக ஒன்று சேர்ந்து கொண்டுகின்றன. இதனை காந்த களங்கள் என்று சொல்லுகிறார்கள், மேக்னெட்டிக் டொமைன்ஸ். ஒரு பெரிய அந்த சிறிய இரும்புக்குள் பல மேக்னெட்டிக் களங்கள் இருக்கின்றன, மேக்னெட்டிக் டொமைன்ஸ் இருக்குது. இவைகள் சிறிய சிறிய குழுக்களாக, நம்ம கம்யூனிட்டியில பெரிய கம்யூனிட்டியா இருந்தா சின்ன சின்ன சப் குழுக்கள் உருவாகுவது போல இவைகளுக்குள் அப்படிப்பட்ட குழுக்கள் உருவாகின்றன. இந்த குழுக்கள், ஒரு குழு தென் திசையை நோக்கி பார்த்தால் இன்னொரு குழு வட திசையை நோக்கி பார்க்கிறது. இப்படி ஒன்றுக்கொன்று எதிரான பல குழுக்கள் அங்கே அமைவதனால் ஏற்படுகின்ற உள் உராய்ச்சலால், உள் முரண்பாடுகளால், உள் சிக்கல்களால் ஒன்றை ஒன்று இவை அடிக்கின்றன. இதன் ஆற்றல் விரயமாக்கப்படுகிறது. அனைத்து அந்த அணுக்களும் ஒன்றோடொன்று போரிட்டு ஒன்றை ஒன்று எதிர்த்து ஒன்றுக்கு எதிராக நின்று அனைத்தினுடைய ஆற்றல்களும் இழக்கப்படுகின்றன. முற்றிலுமாக இந்த இரும்பு தன்னுடைய காந்த சக்தியை இழந்து அது ஒரு துருப்பிடித்த இரும்பாக கிடக்கிறது. அன்புக்குரியர்களே, இதை நினைத்த போது எனக்கு மிகுந்த வியப்பாகவும் அதே சமயத்துல மிக ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்தது. எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அது வெளிப்புற காரணங்களாக இருக்க முடியாது, அது உட்புற காரணங்களால் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு குடும்பத்தினுடைய ஆற்றல் முற்றிலுமாக இழக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு உள்ளே இருக்கின்ற இந்த அணுக்கள், இந்த காந்த புலன்கள், இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதும் முரண்பட்டு கொள்வதும் தான். இதனால் இவைகள் தங்களுடைய முற்றிலுமான காந்த ஆற்றலை இழந்து அது ஒரு சாதாரண ஜட பொருளாக, ஒரு பயனற்ற பொருளாக அது மாற்றப்படுகிறது. இதுதான் இந்த இரும்பு துண்டுக்கும் இந்த காந்தத்திற்கும் உள்ள வித்தியாசம். காந்த ஆற்றலை எப்படி நம்முடைய மனம் இழக்கிறது. அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்முடைய மனதுல தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். 60,000 எண்ணங்கள் நம் மனதுல ஓடுவதாக சொல்லுகிறார். இந்த 60,000 எண்ணங்களில் 95% எண்ணங்கள் நேற்ற மாதிரியே அதே பழைய பாடலையே அது பாடிக்கொண்டிருக்கிறது. அதே ரிப்பீட்டடா அதே மாதிரியான எண்ணங்களே நமக்கு வந்து போகின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாம் புதுசா ஒண்ணு சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னா 5% மட்டும்தான் புதிதாக சிந்திக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தாலும் இந்த எண்ணங்களில் 80% எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 80% எதிர்மறை எண்ணங்கள் ஒன்றோடொன்று மோதி ஒன்றோடொன்று நேர் எதிர் திசையில் நின்று போரிட்டு இவைகளுக்குள்ள ஆற்றலை இழக்கிறது. இதனால் நம் மனம் ஆற்றல் இழந்து நம் மனம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறது. பெரும்பாலும் பயம், கோபம், வெறுப்பு, மன்னிக்காத தன்மை, காழ்ப்புணர்ச்சி என்ற இந்த 80% நெகட்டிவ் எண்ணங்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக நம் எண்ணங்களை ஒன்றோடொன்று மோதி நம்முடைய ஆற்றலை இழக்கச் செய்கிற அவலம் ஏற்படுகிறது. எனவே இதனைத்தான் நம்முடைய கடுவெளி சித்தர் என்று சொல்லுகின்ற சித்தர் சொல்றாரு, பாவம் செய்யாதே மனமே அப்படின்னு சொல்றார். கடுவெளி சித்தர் சொல்லுகின்ற அந்த பாவம் செய்யாதே என்பது, நீனே உன்னுடைய ஆற்றல்களை இழந்து விடாதே. அளப்பரிய ஆற்றல் கொண்ட நீ உனக்குள் இருக்கின்ற இந்த உள் முரண்பாடுகளால் உன்னுடைய ஆற்றல்களை இழந்து விடாதே அப்படின்னு சொல்றார். இதைத்தான் பாவம் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய அளப்பரிய ஆற்றல்களை விரயமாக்குவதும் வீணாக்குவதும் அதனை நாம் ஒன்றுக்கும் உதவாமல் ஆக்குவதை போன்ற மிகப்பெரிய பாவம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். இதுதான் ஒரு மனுஷன் செய்யற மிகப்பெரிய பாவம். நம்ம அதை பாவமாகவே கருதுவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதுதான் நமது மிகப்பெரிய பாவம். அப்படியானால் இந்த துருப்பிடித்த இரும்பு மீண்டும் காந்தமாக்கப்படுமா? இதுதான் நம்முடைய கேள்வி. நம்ம எல்லாரும் நம்ம மனசை எப்படியாவது காந்தமாக்கணும் அப்படின்னு விரும்புறோம் இல்லையா, ஆசைப்படுகிறோம். இந்த துருப்பிடித்த இரும்பு மீண்டும் காந்தமாக்கப்படுவதற்கு அதனை ஒரு மிகப்பெரிய வெளிப்புற காந்த புலனோடு அதை கொண்டு வந்து சேர்த்தால் இது காந்தமாக்கப்படும். இந்த வெளிப்புற காந்த புலத்தை இதனோடு கொண்டு போகின்ற போது இந்த செயலிலிருந்து கிடக்கின்ற இந்த துருப்பிடித்த இரும்பு போன்று இருக்கின்ற இந்த இரும்பு அதனுள்ளே சில மாற்றங்களை கொண்டு வருகிறது. என்ன மாற்றங்கள்? இந்த காந்த புலனில் அதனுடைய களங்களில்
ஒரு விதமான மோஷன் ஏற்படுகிறது. மோஷன்னா ஒரு மூவ்மெண்ட் ஏற்படுது. இவைகளில் இந்த வெளிப்புற காந்த புலத்திற்கு ஒத்திசைவாக இருக்கக்கூடிய காந்த புலன்கள் தங்களுடைய நிலத்தை அகலப்படுத்திக் கொள்கின்றன. அது பெருசாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிப்புற காந்த புலத்தை ஈர்த்து ஈர்த்து அது தன்னை பெரிதாக்கி கொள்கிறது. ஆனால் எதிர் துருவத்தில் பயணித்த அந்த காந்த கலங்கள் என்ன செய்கின்றன? தங்களுடைய ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அது சுருங்கி போகிறது. இவ்வாறு இந்த எதிர்த்திசையான அந்த ஆற்றல் சுருங்கி போவதும், இந்த நேர்மறையான ஆற்றல்கள் இந்த காந்த புலனால் விரிவடைவதும், கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து அது பெரிதாவதும் அங்கே உள்ளே நடக்கின்ற ஒரு ரசாயன ஒரு வேலையாக இருக்கிறது. இறுதியாக அனைத்து காந்த புலன்களும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக வந்து நிற்கின்றன. அப்படி நிற்கின்ற போது அந்த துருப்பிடித்த இரும்பும் காந்த ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய காந்தமாக அது மாறிவிடுகிறது. அப்போ இந்த வெளிப்புற காந்த புலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப வெளியில நம்ம என்னதை வச்சு இதை கொஞ்சம் காந்தத்தை ஏற்ற வேண்டும். அதை ஆங்கிலத்தில் மேக்னடைசேஷன் சொல்றாங்க. இந்த மேக்னடைசேஷனை எப்படி செய்யறது நம்முடைய மனதிற்கு என்று சொன்னால், நம்முடைய மூத்தோர்கள் சில வழிமுறைகளை சொல்லுகிறார்கள். ஒன்று, அது மந்திரம் ஜெபிப்பது. மந்திரத்துக்கும் ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம நிறைய ஜபம் சொல்றோம், மந்திரம் சொல்றது. மந்திரங்கள் நம்மை நம்முடைய ஆழ் மனத்திற்குள் கொண்டு செல்கிறது. ஜபங்கள் நம்மை நம் மேல் மனத்தோடு நிறுத்தி விடுகிறது. பிரெயின் ஜபத்தில் ஆக்டிவா இருக்கவே கூடாது. ஏன்னா பிரெயினுக்குரிய பண்புகளாகிய தர்க்கம் செய்தல், ஒன்று கோஆர்டினேட் பண்ணி பார்க்கிறது, கிரிட்டிக்கலா திங்க் பண்றது, இதெல்லாம் பிரெயினுக்குரிய அதனுடைய ஆற்றல்கள். அவைகள் செயலிழந்து இந்த மந்திரம் ஜெபிக்க நம் ஆழ்மனம் உயிர்ப்போடு இருக்க ஆரம்பிக்கிறது. இந்த ஆழ்மன உயிர்ப்பு தான் என்ன செய்கிறது? காந்த புலமாக செயல்படுகிறது. அதனால தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது உங்க மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். மந்திரங்கள் என்றால் உனக்கென ஒரு மந்திரத்தை உருவாக்கிக்கொள். ஏதாவது ஒரு மந்திரத்தில் உன் மனதை செலுத்து. அதனால இயேசுவே சரணம், இயேசுவே சரணம், இயேசுவே சரணம், அப்படி என்று ஒரு 15 நிமிடங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள். உங்களுடைய மனம் பண்பட வேண்டும், உன்னுடைய மூளை செயலிழக்க வேண்டும். அப்போதுதான் இந்த காந்த புல ஆற்றல் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மூச்சு பயிற்சி. பலர் இந்த மூச்சு பயிற்சியை செய்கிறார்கள், ஆனா ரெகுலரா செய்யறதில்லை. அதை தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். சீராக இந்த மூச்சு பயிற்சியை செய்கின்ற போது அது பலன் தரும் சொல்றாங்க. நான் கூட பல சமயங்கள்ல இந்த மாதிரி அறக்குறையா தான் செஞ்சிருக்கிறேன். ஆனா இனிமையாலாவது நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்க வேண்டும் என்று நான் எனக்கும் சொல்லிக் கொண்டேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், மூச்சு பயிற்சி செய்வது. இன்னொன்று மிக முக்கியமானது, ஒற்றை மையத்தில் நம் கவனத்தை குவிப்பது. அந்த ஒற்றை புள்ளியில் கவனத்தை குவிக்கின்ற போது அங்கு மேக்னெட்டிக் பவர் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒற்றை புள்ளியில் நம்முடைய கவனத்தை குவிக்கின்ற போது நம்முடைய மனம் ஆற்றல் பெற்று இந்த இரும்பு துண்டானது மீண்டும் உயிர் பெற்று ஆற்றல் பெற்றதாக உருமாறுகிறது. இந்த சிம்பிள் எக்ஸசைசஸை செஞ்சிட்டு வந்தா ஒருவேளை நம் மனத்தின் ஆற்றல்கள் மிகப்பெரிய ஆற்றல்களாக மாறும். திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனமது செப்பமானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்றார். மனம் செப்பனிடப்பட்டால் உங்களிடத்தில் என்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொன்னா, தீர்மானிக்கின்ற ஆற்றல் மிக தெளிவாக இருக்கும். அதன் பிறகு உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் அது சந்திக்கின்ற, அதாவது முடிவற்ற எல்லையில்லாத ஆற்றல் உங்களிடத்தில் வெளிப்படும் சொல்றாங்க. இந்த மனத்தை நீங்கள் பண்படுத்தினால், செப்பனிட்டு விட்டால் உங்களிடத்தில் ஆற்றல்கள், அளப்பெரிய ஆற்றல்கள் உங்களிடத்திலிருந்து ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய ஆழ்மன விழித்தல நீங்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவுமான ஒரு மனிதராக மாறுவீர்கள். கடவுள் விரும்பிய அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் நன்றி உணர்வும் நிறைவும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று அடைக்கல தாயினுடைய ஆசிரியரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்து வழங்கி, எல்லோரும் இந்த சிறிய பயிற்சிகளை செய்து நம் மனதை செப்பனிட வேண்டும் என்று கரம் கூப்பி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.